வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. நவீன ஆப்கானிஸ்தான் அரசின் தொடக்கம். பேரரசுகள் வந்ததும் போனதும் ஆப்கானிஸ்தான் வரலாறு கண்டது. ஆனால் இந்த மண்ணுக்கு ஒரு கேள்வி மிச்சம் இருந்தது. நாம் எப்படி ஒரு நாடாக மாறுவது? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆப்கானிஸ்தான் ஒரு சிக்கலில் நின்றது. வெளிநாட்டு அதிகாரம் வேண்டாம், ஆனால் உள்நாட்டில் ஒருமைப்பாடு இல்லை. அரசர்கள் மைய அரசை உருவாக்க முயன்றனர். வரி வசூல், படை, ஆட்சி நிர்வாகம். ஆனால் மலைகளில் அவை எட்டவில்லை. ஒவ்வொரு பழங்குடியும் தன் சட்டம், தன் தலைவர், தன் எல்லை. அரசு ஒரு தூரத்தில் உள்ள பெயர் மட்டுமே. 1919ஆம் ஆண்டு ஒரு திருப்பம். அமான் உல்லா கான், ஒரு இளம் அரசன், ஒரு பெரிய கனவு. ஆப்கானிஸ்தானை நவீன நாடாக மாற்ற வேண்டும். அவர் கல்வியை விரிவாக்கினார், பெண்களுக்கு சீர்திருத்தம் கொண்டு வந்தார், வெளிநாட்டு தலையீட்டை எதிர்த்தார். ஆப்கானிஸ்தான் முழுமையான சுதந்திரத்தை அறிவித்தது. ஒரு புதிய அத்தியாயம். ஆனால் மாற்றம் வேகமாக வந்தது. மலைகள் அதற்கு தயாராக இல்லை. பழங்குடிகள் பழைய மரபுகளை அவர்களால் விட முடியவில்லை. மாற்றம் ஒரு வெளிநாட்டு கருத்தாக பார்க்கப்பட்டது. அதன் விளைவாக எழுந்தது எதிர்ப்பு. கிளர்ச்சிகள் வெடித்தன. அரசர் நாடு விட்டு விலகினார். நவீனமயமாக்கல் ஒரு கனவாக மாறிப்போனது. அடுத்த பல ஆண்டுகள் ஆப்கானிஸ்தான் ஒரு சமநிலையில் நின்றது. மாற்றம் மிக மெதுவாக, மரபு மிகவும் வலுவாக. இந்த காலம் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பாடம். வெளிநாட்டு ஆட்சி தோல்வியடைந்தது. ஆனால் உள்நாட்டில் மாற்றமும் எளிதாக நடைபெற முடியாது. ஒரு நாடு தனது படையால் மட்டுமல்ல, நம்பிக்கையை வளர்த்து கொள்வதால் மட்டுமே உருவாக முடியும். நவீன ஆப்கான் அரசு பிறந்தது. ஆனால் அது பலவீனமாக. சுற்றிலும் பெரிய சக்திகள், உள்ளே பழைய பிளவுகள். இந்த பலவீன நிலை அடுத்த மிகப்பெரிய போருக்கு வழிவகுத்தது. உலக அரசியல் மலைகளுக்குள் நுழைய தொடங்கின. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.